வத்சலையோட வயிற்றுல, அதாவது அபிமன்யுனுடைய பையனா ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் தான் கடைசியா உயிரோட வரான். அவன் வயத்துல இருக்கிற போது கிருஷ்ணர் வந்து அவரை காப்பாத்தி அவரை கொண்டு வர்றாரு. அவன் தான் ஆட்சியில இருக்கான். அந்த பரீட்சித்து சொல்றான், எப்படி இந்த மாதிரி ஆச்சு, யாரு இதை மாதிரி பண்றா, இது என்ன அப்படின்னா, அப்ப சொல்றான், கலி வந்துடுச்சு, கலியுகம் பிறந்தாச்சு, இனிமே இந்த மாதிரி தான் விபரீதம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றான். அது என்ன, அது எப்படி நான் இருக்கும்போது அவன் வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் மந்திர வலிமையும் பெரிய யாகமும் பண்ணி அந்த ரூபமில்லாத கலியை பிடிச்சு வைக்கிறான். பிடிச்சு வச்சுட்டு கேட்கிறான். அப்ப அந்த களி சொல்லுது, தர்மம் எதுவோ அதைத்தான் நான் செய்யறேன். இந்த சூழல்ல இருந்து இனிமே என்னுடைய ஆட்சி இருக்கணும். இங்க நீ உன் ஆட்சி நீ பண்ணு, அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஏன் தர்மத்தை பண்றேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ப அவன் சொல்றான் பரீட்சித்து, அப்படியெல்லாம் நான் விட முடியாது உன்னை, எனக்கு அது வந்து ரொம்ப சங்கடமா போயிடும், நீ வந்து இப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். முடியாது, நான் வந்து என் தர்மத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப எனக்கு வரம் கொடுன்னு சொல்லி கேட்டு 3 விஷயங்கள்ல அவனை வந்து வரமா இருக்கிறதுக்கு பரீட்சித்து அனுமதிக்கிறார். தங்கம், முறையற்ற பைசா, நம்ம என்ன வருமானத்துல தான் எனக்கு காசு வந்துச்சுன்னு சொல்ல முடியாத வகையில வர்ற பணம், பொய், இது 3லயும் நீ இரு அப்படின்னு சொல்லி வர கொடுத்தாராம் பரீட்சித்து. இப்ப நமக்கு உலகம் பூரா இதுதான் இருக்கு. எந்த நாட்டையும் அவங்க என்ன வரவு செலவு பண்றன்னு யாரும் கேட்க முடியாது. முறையற்ற வருமானம் நிறைய நாட்டுக்கே இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம சாதாரணமா இயல்பா பொய் சொல்றது பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளவு சிக்கலான ஒரு மனோபாவத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. அது அப்படியே மாறி போச்சு. ரொம்ப அருமையான ஸ்தலம் நம்ம கோவில். நம்மளுடைய பாரம்பரியமான விஷயத்துல அம்பாள் வந்து தாக்ஷாயணியா பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக இங்க வந்து தவம் பண்ணியிருக்காங்க. சக்தி புராணத்துல தாக்ஷாயணியா பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக இங்க வந்து அம்பாள் தவம் பண்ணி சிவயோகத்துல இருந்து யோகநாயகியா இருந்து சுவாமிய செம்மேனிநாதரா ஜோதி பிழம்பா தரிசனம் பண்ணாங்களாம். அதனாலதான் இன்னைக்கு சுவாமி செம்மேனிநாதரா காட்சி கொடுத்திருக்காரு. சுவாமி பேரு செம்மேனிநாதர், தரையிலிருந்து முளைச்சு வந்தார். அவர் முளைநாதர் செம்மேனிநாதர் அப்படின்னு தான் நம்ம பூர்வீக பேர், ஆரம்ப கட்ட பேர் அப்படித்தான் நம்ம கோவிலுக்கு அப்படிதான் வந்தது. அம்பாளுக்கு சிவ யோகநாயகி அப்படின்னு பேருங்க. அம்பாள் யோகத்துல இருந்ததுனால சிவ யோகநாயகி அப்படின்னு பேரு. இப்படிதான் நம்ம கோவில் உருவாகி இருந்திருக்கு. இந்த கோவில்ல பரசுராமர் தன்னுடைய க்ஷத்ரியஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு. பரசுராமரும் தன்னுடைய க்ஷத்ரியஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வந்து வழிபாடு பண்ணிருக்காரு. செவ்வாய் தன்னுடைய திதி சூன்ய தோஷம், இது வழக்கமா வந்து செவ்வாய் வந்து சூன்ய தோஷம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த ஞானம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஞானம் இல்லாம ஒருத்தர் வந்து திடீர்னு தடங்கலாய் அப்படியே நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் ஞானம் இதுதான் விளக்கணும் ஒன்றும் தெரியாம இருட்டுல போய் நின்னா மாதிரியான சூழல், எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத தன்மை, எல்லா விதமான பலமும் அவங்களுக்கு பொருந்தி இருக்கும். இருந்தாலும் அந்த காரியத்தை அவங்களால சரியா செய்ய முடியாத நிலை. இதுதான் காலகாலமா ஜோதிஷ சாஸ்திரத்துல நமக்கு சூன்ய தோஷம்னு சொல்றாங்க. அந்த திதி சூன்ய தோஷம்னு நமக்கு வழக்கத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த திதி சூன்ய தோஷம் நீங்கிறதுக்காக சப்தமி திதியில நம்ம கோவில்ல வந்து சகசநாம அர்ச்சனை பண்ணி அந்த சூன்ய தோஷத்தை வந்து செவ்வாய் போக்கிக்கிட்டாருன்னு சொல்லி நவகிரக புராணத்துல நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள்ல இருக்கு. அதே மாதிரி கோவலன் கண்ணகி வந்து இங்க இரவு தங்கி மறுநாள் காலையில கிளம்பி போனதா மூலச்சிலம்பதிகாரத்திலையும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்பு இருக்கு. அதே மாதிரி கரிகால சோழன் மறைந்து வாழ்ந்த காலம், அவர் வந்து ராஜாவாகிறதுக்கு முன்னாடி எதிரிகளால சூழப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டார். அப்படி இருந்த காலத்துல மறைந்து வாழ்ந்த இடமா நம்ம கோவில் இருந்திருக்கு. அவருக்கு கரிகால சோழன் ஏன் பேர் அப்படின்னா, குடிசையில அவரை வந்து குழந்தையா இருக்கும்போது ஜாக்கிரதையா வந்து ஏழைகளா அவங்க சோழர்களுடைய விசுவாசிகள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடிசையவே கொளுத்தி விட்டுறாங்க. அப்ப அவருடைய கால் வரையிலும் கருகி விடுது. கருகின காலோட தான் அவரை தூக்கிக்கிட்டு வெளியில வராங்க. அந்த கருகின காலோட அவர் இருந்ததுனால அவருக்கு கரி காலன்னு பேரு. காரண பேர் தான். ராஜாவுக்கே அப்படித்தான் நம்ம பேரெல்லாம் விதவிதமா வைக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. நமக்கு காரணம் இல்லாம அர்த்தம் இல்லாம பேர் வைக்கிறது இல்லை. இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும். அப்படி இருந்தா தான் பேர் வைக்கணும். நல்ல தமிழ் பேரா அழகா நம்ம பாரம்பரியத்தோடு ஒட்டி நம்ம குடும்பத்துல எப்போதும் பெரியவங்க வச்ச பேரை வச்சுட்டோம்னா அந்த ஜீன் தொடர்பே அவனை ரொம்ப சௌகரியமா காப்பாற்றும்.
இது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால அந்த மாதிரி கரிகாலன்னு அவருக்கு அதனாலதான் பேரு. அந்த கரிகால சோழன் மறைந்து வாழ்ந்த காலம் இந்த பகுதியா இருந்திருக்கு. இங்கிருந்து சோழர்களுடைய உறையூர்ல இருந்து வந்த ஒரு பெரிய யானை வந்து பட்டத்து யானை அவருக்கு மாலையிட்டு கூட்டிட்டு போய் ராஜாவாக்கிடுச்சு அப்படின்னு அந்த மெய்கீர்த்திகள்னு சொல்லுவாங்க. சோழர்களுடைய மெய்கீர்த்திகள்லையும் நம்ம கோவிலை பற்றிய விஷயம் இருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோவலன் கண்ணகி அங்கிருந்து கிளம்பி வரும்போது இங்க இரவு தங்குறா மாதிரி சூழல் இருந்திருக்கு. ஒரு தம்பதி ஒருத்தர் வெளியில இருந்து வராங்க, அவங்களும் நல்ல ஓரளவு வலுவா வாழ்ந்தவங்க தான். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது அவங்க வந்து தங்குற அளவுக்கு இங்க வசதியா இருந்திருக்கு சூழல். எல்லா நகரம் மாதிரி எல்லா சூழலோட ரொம்ப வசதியா இருந்திருக்கு. அதே கரிகால சோழன் காலம் வரும்போது மறைந்து வாழறதுக்கான காட்டுப்பகுதியா மாறி போச்சு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல தான் ஒரு விஷயம் இங்க நடந்தது. அது என்ன அப்படின்னா, இது சோழ நாட்டுல பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட கோவிலா இருக்கு. ஜெகவீர பாண்டியன் ஒரு பாண்டிய ராஜா ஒருத்தர் தான் நம்ம கோவிலை வந்து கற்றளையா கருங்கெல்லாம் மாத்தி கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வெட்டு செய்திகள் தெரிவிக்கும். அதற்கு ஆதாரமா இந்த மீன் சின்னங்களை சொல்றாங்க. இந்த ஃபேனுக்கு மேல இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வளைவுகள் இல்லாத நேர் மீனாவும் புடைப்பு சிற்பமாகவும் இருக்கு. இந்த மீன் சின்னமும் ஒரு ஒரு விதமான விஷயத்தை நமக்கு சொல்லுது. எப்படி அப்படின்னா, புடைப்பு சிற்பம்னு சொன்னோம். அது என்ன புடைப்பு சிற்பம் அப்படின்னா, நீ வந்து என் சின்னத்தை வேணாலும் அழிச்சுக்கோ, ஆனா மண்டபத்தை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மனோபாவத்தோட பண்ணப்பட்ட கோவில். வேணா என்ன வரலாறு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் முக்கியம் இல்லை. ஆனா மண்டபத்தை அழிச்சிடாதீங்க. அப்புறம் அந்த ஆட்கள் சில ராஜாக்கள்லாம் குடைவரையா குடைஞ்சு அந்த கல்லை எடுத்தா தான் அவங்களுக்கு சின்னமே இதாகுங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க பின்னாடி. இது வந்து ரொம்ப முந்திய ஒரு நல்ல முதிர்வு நிலையில உள்ள மனோபாவத்துல கட்டப்பட்ட இதா இருக்கு. இந்த புடைப்பு சிற்பம் வந்து நமக்கு பழக்கத்துல எப்ப இருந்ததுன்னா 3800 இருந்து 4100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு தொல்பொருள் துறை சொல்றாங்க. வழக்கமா இந்த 1000 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு, இப்படின்னு இந்த கணக்கெல்லாமே நம்ம பாரம்பரியத்துல நம்ம வச்சுக்கல. நம்ம எப்படி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி திரும்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு சுழற்சி முறையில வச்சிருக்கோமோ, அதே மாதிரி தான் நம்ம ஆண்டு கணக்கையும் 60 வருஷம் அவ்வளவுதான். அந்த 60 வருஷமும் ரொட்டேட்ல தான் வரும். கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் திரும்ப கிருதயுகம் திரேதாயுகம் தான். அதுவும் அடுத்த ரவுண்டு தான். நம்ம சுழற்சி முறைக்கு ஆட்படாத எந்த விஷயங்களையும் பூலோகத்துல இருக்கிறதா ஒத்துக்கல நம்ம. அதே மாதிரி தன்னை முன்னிறுத்துற வேலையை யாருமே நம்ம பெரியவங்க செய்யல. அதனாலதான் எவ்வளவு பெரிய கோவில், அவ்வளவு ராஜாக்கள் வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க. அந்த ராஜாக்களுடைய சிலை என்ன கோவிலுக்குள்ள இருக்கா என்ன? நினைச்சிருந்தா நான் தானே இதை பண்ணேன், எனக்கு ஒரு சிலையை வை, நேரம் ஆகும். தன்னை முன்னிறுத்திக்கும் பழக்கம், நான் தான் இதை செஞ்சேங்கிற ஒரு இதை ரொம்ப கேவலமா நினைச்சாங்க. அது அந்த ஒரு மனோபாவம் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம ரொம்ப சௌகரியமா இருக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப இயல்பா அவங்கள்ட்ட இருந்தது. அதனாலதான் அவங்க எல்லாம் கடைசி வரையும் சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம நிறைய அவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாம இருந்தது மாத்திரையெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேவையில்லாம சிந்திக்கிறதே இல்லாம இருந்தது. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம எல்லாருக்கும் மாத்தி 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 வர்றதுக்கு கவலைப்படுறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நம்ம நினைக்கிறதுக்கான முக்கிய காரணம் நம்ம சிந்தனை தான். அது அறவே அற்று போறதுக்கு நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க. விடமாட்டேன், நான் இன்னும் 2 ட்ரிப்பு சொல்லுவேன் இதை அப்படின்னு. அவ்வளவு அழுத்தம் அப்படி வந்திருக்கு நம்ம கோவில். இது வந்து அந்த மாதிரி புடைப்பு சிற்பத்தோட பயன்படுத்தி ஜெகவீர பாண்டியன் கட்டி கொடுத்துருந்துருக்காரு. கட்டி கொடுத்த நம்ம கோவில்ல ஒரு 300-400 வருஷங்கள் பாண்டிய ராஜாக்களுடைய ஆட்சி நடக்குது. திரும்ப சோழர்களுடைய ஆட்சி வருது. அப்பெல்லாம் வந்து அடிக்கடி யார் பலமா இருக்காங்களோ அவங்க திரும்ப திரும்ப சண்டை போட்டு மாத்திப்பாங்க அவங்களுடைய எல்லையை. அப்படி சோழர்களுடைய ஆட்சி இந்த பகுதிக்கு வந்தோடனே இங்க இருந்த பாண்டியருடைய சிற்றரசரை வந்து கைது பண்ணிடுறாங்க. அரசியார் வந்து கர்ப்பவதியா இருந்திருக்கா, அவளை விட்டுடுறாங்க. அவ இந்த ஊர் வழியா போகும்போது அவளுக்கு பிரசவ வலி வருது. அப்ப யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி உதவி கேட்கிறா. யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வரல. இவ்வளவு சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தும் கூட யாருக்கும் இந்த தியாக மனப்பான்மையானது இல்லை. அப்ப இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போறது அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பவதியான பாண்டிய அரசி சாபம் கொடுத்துட்டாலாம்.
அதன் விளைவாக தான் இந்த ஊருக்குள்ளே இவ்வளோ மணல் வந்தது. நான் திரும்பவும் பழைய விஷயத்துக்கு தான் போயாகணும். எங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கலையோ அங்கெல்லாம் நம்ம அழிந்து தான் ஆகணும், நம்ம இழந்து தான் ஆகணும். எப்பெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்பெல்லாம் நம்ம ரொம்ப சௌகரியமாக இருக்க முடியும். அதைத்தான் நம்ம தலைவரலாரும் திரும்ப சொல்லுது வேற விதத்தில். ஆக அப்போ யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வராததுனால இவ்வளோ சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தும் கூட யாருக்கும் இந்த தியாக மனப்பான்மையானது இல்லை. அப்போ இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போறதுன்னு சொல்லி அந்த கர்ப்பவதியான பாண்டிய அரசி சாபம் கொடுத்துட்டாலாம். அதன் விளைவாக தான் இந்த ஊருக்குள்ள இவ்வளோ மணல் வந்தது. மண் மாறி பொழிஞ்சு முழுக்க ஊர் அழிஞ்சு போச்சு. அப்போ கோவிலும் மூடிடுச்சு. அப்புறம் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு திரும்ப 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 ஒரு இடத்துல கரும்பு மாத்திரம் முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்ன இங்க கரும்பு, ஒரே ஒரு கரும்பு மட்டும் திரும்ப திரும்ப முளைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமா வந்து சேர்ந்து தோண்டி பார்க்குறாங்க. கோபுர கலசம் தென்பட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தா சுவாமி இருக்கு. அதனாலதான் சுவாமிக்கு கரும்பேஸ்வரர்னு பேர். கரும்பு வந்து தனியா முளைச்சு சுவாமி இருந்த இடத்தை அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கீங்க. அதனாலதான் காணூர் முளைத்த கரும்பினைன்னு பாடுறாரு அப்பர் பெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகா சொன்னார். வந்து மருகல் விரைவாய் மாகாலத்தாய் மதியன் சடையானே அருகற்பினின் அடியார் மேல அகல அருளாயே கருகற்குரலாய் வெண்ணி கரும்பே காணூர் கட்டியே பருகப்பணியாய் அடியார் புண்ணை பவளப்பணியானேங்கிற நான் வழக்கமா சொல்லுவேன். திருவாசகத்திலிருந்து தேவாரத்திலிருந்து எங்கெல்லாம் கரும்பு வருதோ அது எல்லாம் எங்கால் தான், சாரி நம்பால் தான். ஆமா, ஏன்னா வந்து வட்டம் எப்போதும் பெருசா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் தான் அவ்வளவு இதா இருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னொரு படி மேல போய் ரொம்ப அழகா சொல்றாரு. வெண்ணி கோவில் வெண்ணிலையும் சாமி பேரு கரும்பீஸ்வரர். கோவில் வெண்ணி கரும்பு காணூர் கட்டிங்கிற கோவில் வெண்ணில கூட புழிஞ்சு ரசம்லாம் எடுக்கணும். காணூர்ல வந்து வெள்ளை கட்டியாவே இருக்காராம். நமக்கு நினைச்ச மாத்திரத்துல உடனே சௌகரியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம கோவில் பாடல் பெற்ற சிவாலயம். இது வந்து ஒரு 276 ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம ரொம்ப பாரம்பரியமா நம்மளோட தொடர்புடைய வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாட்டிலையும், இப்ப வெளிநாடுன்னு சொல்றோம், இலங்கையிலையும் இருக்கு. இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 274 பாடல் பெற்ற சிவாலயம் இருக்கு. இதுல நம்ம கோவில் வந்து 56வது ஸ்தலம். ரொம்ப அருமையான ஸ்தலம். நமக்கு வந்து ஞான சம்பந்தர் அப்பர் 2 பேரும் பாடின பதிகங்கள் கிடைச்சிருக்கு. அதுலதான் இப்ப நான் ஒரு பாட்டு கூட, அதுல ஒரு பாட்டு இதுல ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அப்பர் பெருமான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய பேஸ அப்படியே 2 வரியில சொல்லிட்டார். அதனாலதான் அவருக்கு திருநாவுக்கரசர்னு பேர். அவர் 2 வரியில சொல்லிட்டார். நம்ம எப்படி அப்படின்னு, பொத்தல் மண் சுவர் அப்படிங்கிறார். நம்ம உடம்பு எப்படி இருக்கா, பொத்தல் மண் சுவரா இருக்கு. மண் சுவரே பலவீனமா இருக்கும், அதுலயும் பொத்தல் மண் சுவர்னா ரொம்ப பலவீனமா இருக்கு. பொத்தல் மண் சுவர் ரொம்ப பலவீனமான ஆட்களை சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், வாப்பா நீ இதை செய் அதை செய்யணும், அவனுக்கு ஏதாவது பிரயோஜனமே இல்லாத வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ செய்யணும், அவனை மேலே கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ண சொல்லுவோம். நம்ம சொல்கிறதையே அவன் கேட்கலன்னா சரி போ வேண்டாம், நம்ம ஏன் அவனை போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எழுந்து நின்றுக்குங்க, பரவாயில்ல நின்றுக்குங்க. அதை ஏன் இப்போ அதை பற்றி தான் சொல்கிறேன். வரும் அப்படி நம்ம துளி கூட அதை அனுசரிக்கலைன்னா விட்டுருவோம். ஏன் போய் இது பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரீரம் எப்படி இருக்கான், பொத்தல் மண் சுவர் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. ஆனா கொல்லா புறம்பை அப்படிங்கிறது வெளியில் வேற ஆள்லாம் சொல்லி விட்டுட்டோம்னா விட்டுடலாம். ஆனா நம்ம சரீரத்தை விட்டுட்டோம்னு அர்த்தம் சுத்தமா. அப்ப நம்ம வந்து கொல்லா புறம்பை காம்ப்ரமைஸே ஆகாது. எப்படி எப்படின்னா இந்த ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஒரு நேரமா பேசிட்டே இருக்காரு, காலை வேலையிலே எந்திரிச்சாச்சு, தூக்கம் வருது வரும், இன்னும் டீ குடிச்சா தேவலாம், என்னமோ காட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, டிஃபன் கிடைக்குமா என்னன்னு தெரியல. 2வது வரிசையா தன் சரீரத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது துளி கூட நம்மளோட காம்ப்ரமைஸே ஆகாது. ஏப்பா நான் இங்கேயே எட்டி போறேன், சிரமமா இருக்கும், முதல்ல நீ எல்லாத்தையும் வாங்கிக்க, மத்தியானம் வரையில் நீ சாப்பிட்ரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை இது சரியா வராது, நான் வந்து முதல் நாளே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் உன்ட்ட, நீ ஜாக்கிரதையா அப்பங்க நீயே எடுத்துக்கோ அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகாது. நம்ம உடம்பு தினைக்கும் அம்மா வந்து நம்மளை சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படியே குழைச்சி பிசைஞ்சு செரிக்கிறதுக்கு என்னென்ன உட்படுத்தி அதை எவ்வளவு நசிச்சு கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சரீரத்தை பழக்கி இவ்வளவு தொடர்ந்து வர வச்சு வளர்த்து
அது எவ்வளவு விசுவாசமா இருக்கணும் நம்மள்கிட்ட. நம்ம தான் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் திரும்ப 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 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அது எவ்வளவு விசுவாசமாகவும் எவ்வளவு தர்மமாகவும் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எனக்கே கால் மறக்கும், உட்கார முடியல, எழுந்து நின்னா தேவைதான் இருக்கும். இத ஏன் அப்படின்னா அவ்வளவு கேட்காதது. ஒத்தல் மன்சுவர் பொல்லா குரம்பை அப்படிங்கிறது துளி கூட நம்மளோட காம்ப்ரமைஸே ஆகாதான். அப்பர் பெருமான் சொல்றாரு. இதுல என் கருத்துன்னு இல்லை, அவர் சொல்றதுதான். பொல்லா குரம்பைங்கிற துளி கூட நம்மளோட நம்ம உடம்பு எப்போதுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. சுவாமி சொன்னாதான். நம்ம உடம்பு தான், ஆனா அது காம்ப்ரமைஸ் ஆகணும்னாலும் அவர் தான் சொல்லணும். அதுதான் அதை உணர்ந்ததுனால தான் நம்ம ரொம்ப பெரிதா போற்றப்படுறோம். ஆக அந்த மாதிரி பொல்லா குரம்பையா இருக்கு. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு செய்யற செயல் எல்லாம் நான் தானே நம்ம சொன்னோம்னா அது எப்படி சரியாகும்? நான் தான் செஞ்சேன், என்னாலதான் நடக்குதுன்னு சொன்னோம்னா அது எப்படி சரியாகும்? அதான் சொல்றார், பொத்தல் மன்சுவர் பொல்லா குரம்பையை மெய்த்தன் என்று வியந்திடல் ஏழைகார் சித்தர் பத்தர்கள் சேர்த்திருக்கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே அப்படிங்கிறார். யாரு பரம ஏழை ஆன்மீகத்துல அப்படின்னா, என்னாலதான் இதெல்லாம் நடக்குது, நான் தான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நினைச்சா அவங்க தான் பரம ஏழை. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு பாருங்க அப்பர் பெருமான் 2 வரியில. இப்ப நம்ம நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்திப்பற தன்னையே தந்தான் என்று உந்திப்பறதான். நம்ம எப்ப நம்மளை இழக்கிறோமோ அப்போ நம்ம செய்யற செயல் எல்லாம் சாமி செஞ்சதாவே ஆகும். நம்ம வழக்கமா சில இடங்கள்ல போய் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், ஏன்ப்பா அங்க ரொம்ப அழகா இருந்துச்சு, அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே என்னமோ சிவலோகம் மாதிரி தெரிஞ்சிச்சு, அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, அங்க யாருமே தன்னை முன்னிறுத்திக்காம இருப்பாங்க. தன்னை யாருமே முன்னிறுத்திக்காத ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்தா எல்லாம் ஈசன் செயலாவே தெரியும். அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த இடத்துல நம்மளும் நம்மளை முன்னிறுத்தக்கூடாது. அதுதான் அதை விட ரொம்ப முக்கியம். அத அவ்வளவு அழகா இருக்குமா. நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்பது அப்படி இருக்கிற இடமா இருந்ததுன்னா சுவாமி என்ன பண்றாராம், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கல, அவரையே தூக்கி கொடுத்துருவார். தன்னையே தந்தான் என்று எவ்வளவு ஒரு பெரிய ஆற்றல் பாருங்க அதுல. அவ்வளவு ஆனந்தமா அவ்வளவு அழகா அவர் அவரையே தூக்கி தரத்துக்கு ரெடியா இருக்க. நம்ம வாங்கிக்கிற பாத்திரம் தான் நமக்கு வரும்போதே ஏதேதோ சிந்திச்சுக்கிறோம், எதையோ முடிவு பண்றோம், என்னென்னமோ போட்டு உழட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு நிலையான தர்மத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா எதையும் சிந்திக்காம இருக்கணுங்கிற ஒரு சின்ன விஷயம் நமக்கு பொருந்த மாட்டேங்குது. அதுதான் அவ்வளவு சிக்கலை உண்டு பண்ணுது. இதுதான் நமக்கு அறவே இல்லாம போகணும். அப்படி இருந்ததுன்னா சித்தர் பக்தர்கள் சேர்ந்திருக்கானவர் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்களும் வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா சொல்றாங்க. சித்தர் பக்தர்கள் சேர்ந்திருக்கானூரில் சேருகின்ற அது வினைத்தொகை சொல்லா இருக்கு. அந்த சேர்ந்திருக்கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே அப்படிங்கிறார் அப்பர் பெருமான். தலையாய கடமை நம்ம வாழ்நாள்ல எது அப்படின்னா நம்ம கானூராரை தரிசனம் பண்றது தான் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் அவ்வளவு அழகா அதுல பதிவு பண்றார். ரொம்ப சௌக்கியமான ஸ்தலம் அது. இதெல்லாம் 20,000-30,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்மளோட வழிபாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்தலம். சும்மா 4,000 வருஷம் ஆகுது, 3,000 வருஷம் ஆகுது அப்படி இப்படின்லாம் கிடையாது. நம்ம ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டு கணக்கு நம்ம போடுறது இல்லை, நம்ம அதை பண்ணவே இல்லை. நம்ம அதை ஒரு பதிவாவோ இல்லை இது இப்படி ஆச்சு அது அப்படி ஆச்சுன்னு நம்ம பண்றதுக்கோ நமக்கு பழக்கப்படுத்துறதுக்கு வெள்ளைக்காரவங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு மனசு இல்லை நம்மளை இவ்வளோ பாரம்பரியமா சொல்லி அவ்வளோ பழமையான ஆட்கள் அவங்கன்னு சொல்றதுக்கான மனசு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வரலாறு இருக்கு, 2000 வருஷம் 3000 வருஷம்னு அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல அவங்க நம்மளை ரொம்ப உயர்த்தி சொல்றதுக்கு இல்லாம அவங்களா ஒரு வரையறை வச்சு கிபின்னு முடிச்சுட்டாங்க உலகத்தினுடைய கணக்கு முறையவே. அதனால நமக்கு நம்ம ஒரு சரியா ஒரு அளவுகோல் வச்சு நம்மளை அளக்கவே இல்லாததுனால நம்ம இதை இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் நம்ம கணக்கு போடுறதே தப்பு. அதனால அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம ரொம்ப சௌகரியமா வாழணும்னா எப்போதும் சிந்திக்காம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை முழுசா இருங்க. ஒவ்வொரு செயலையும் கவனமா செய்து பழகுங்க. அவசரமா சமைச்சா சமையல் சூப்பரா இருக்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அவசரமா சமைக்கும் போது கவனம் அங்க இருக்கு. அதே ஆள் தான், அதே சாமான்கள் தான், அதே கரண்டி தான். கொஞ்சம் மெதுவா சமைப்போமே, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஏதாவது ஒன்று திரும்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு.
இதுல ஏதோ உப்பு கூட விட்டு போல இருக்கு, சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சரி பண்ணிடுவோம், இல்லை இதுல உரப்பு பத்தவே இல்லை அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்மளே அதை திரும்ப சீர்திருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போகுது. காரணம் கவனம் இல்லாததுதான். அவசரமா செய்யும்போது துளி கூட கவனம் வெளியில போகாது. அப்படி பழகி இருக்கோம் நம்ம அவசரத்துக்கு தான். அதனாலதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி போற்றி தான் உங்க எல்லாரையுமே அதான் சொன்னேன், பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க. இதுக்கே நமக்கு முடியல. என்ன பாரு இந்த ஐயரு பேசாம இருங்கிற நம்மள எப்பதான் வருவாருன்னு தெரியல. எல்லாருக்கும் வருது கற்பனை. ஏன் அப்படின்னா அதுக்கு பழகவே இல்லை. நம்ம என்னமோ வந்தோம்னா உடனே வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போலம்பாங்க, துப்பாக்கியில இருந்து கிளம்புன வந்து குண்டு மாதிரி உடனே போகணும், வேலையை முடிக்கணும், திருப்பி போயிடணும். அப்படி இல்லை. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சௌகரிய அசௌகரியங்களை ஆனந்தமா அனுபவிக்க பழகணும். நம்மளை இழக்கணும். எங்கெல்லாம் நம்மளை இழக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம பொருந்திக்க முடியும். நம்ம பொருந்தத்தான் எல்லாமே நமக்கு ரொம்ப சௌகரியமா பொருந்தும். இந்த வட்டம் வந்து பெருசாகணும். குறுகிக்கிட்டே போச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஔவையார் ரொம்ப அழகா சொல்றா, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்துங்கிறார். எப்ப நமக்கு சிந்தை தெளியும் அப்படின்னா வாக்கு உருவாகிற மனசு, இது ரெண்டும் இல்லாம போனாதான் அது ரொம்ப சௌகரியமா நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து எல்லாரையும் உங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி இவ்வளவு நேரம் காக்க வச்சு இவ்வளவு நேரம் நான் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறேங்கிற பேர்ல அறுத்ததுக்கு அவசியம் இருக்கட்டும். அவசியம் கண்டிப்பா எல்லாரும் மன்னிச்சுக்கணும். அதே நேரம் இப்ப பொறுமையையும் கையாளுங்க. உடனே தான் முடிச்சுட்டீங்களே இப்ப கிளம்பிடலாமா, நான் உடனே கிளம்புறேன் ஓடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் எவ்வளவு நிதானமா இருக்க முடியுமோ இருந்து கவனமா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கிளம்புங்க. இப்ப அர்ச்சனைக்கு முன்னாடி யார் யாரு சீக்கிரம் போகணும்னு சொல்றீங்களோ, அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேணாலும் பண்ணித்தரேன். சகஸ்ரநாம அர்ச்சனைக்குன்னு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு அடுத்து பண்ணிடுவோம். சகஸ்ரநாமம் ஆரம்பிச்சேன்னா 3/4 மணி நேரம் ஆகும். அர்ச்சனைக்கு யாரும் அவசரம் இல்லைங்க, நாங்களும் சகஸ்ரநாமத்தை பார்த்துட்டு போறோம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல வேற வழி இல்ல சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எழுந்துருங்க, அர்ச்சனை பண்ணி தரேன். இல்லைன்னா நேரா சாஸ்திராமத்துக்கு போயிடலாம். திதியில சப்தமிக்கான கோவில் இங்க வந்தவங்க என்ன ஒரு அப்படிலாம் பெனிஃபிட்லாம் நான் சொல்றது